வயசே ஆகக்கூடாது, அப்ப ஆர்கனை அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? அந்த மாதிரி ஆசை இருக்கிறாரு. ஒன்னும் ரெண்டு தான் இருக்கு. என்ன ஆனாலும் ஆயிப்போ, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம், ஸ்பீடா வண்டி ஓட்டுவோம், தண்ணி போடுவோம். லைஃப் இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம் சார். 100 வயசு இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறாங்க கொஞ்சம் பேர். 100 வயசு இருக்கணும். யூஸ்வலா என்ற ஃபார்முலா தெரியும். பிளட் சுகர் 100, பிளட் கொலஸ்ட்ரால் 100, பிளட் பிரஷர் 100, 100 கிலோமீட்டர் ஓடணும், 100% சந்தோஷமா இருக்கணும், 100% ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும், தண்ணி போடக்கூடாது, சிகரெட் பிடிக்கும். இது நம்மளுடைய ஃபார்முலா. மூளைக்கு முக்கியமா தேவை படிப்பு. நல்ல புத்தகங்களை படிச்சீங்கன்னா அல்சைமர் டிசீஸ் வராது. ஞாபக சக்தி குறையிறது பேர் தான் அல்சைமர் டிசீஸ். அதனால கண்ணும் தெரியும், நல்லா தெரியும். அதுக்காக வேண்டி 1 மணி நேரம் படிச்சா ஏதோ உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை, நல்ல புத்தகத்தை, கதை புத்தகம் இல்லை, நல்ல புத்தகத்தை படிங்க. பகவத்கீதை படிங்க, குரானை படிங்க, பைபிளை படிங்க, திருக்குறளை படிங்க, திருவாசத்தை படிங்க. நல்ல நல்ல சிறு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன சின்ன கதைகள். மனசு உற்சாகம் வந்து மூளைங்கிறது எங்க இருக்கு, அதுக்குள்ள மனசு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. மூளை எங்க இருக்குது, ஹார்ட் எங்க இருக்கு, லங்ஸ் இருக்கு, பட் மனசு எங்க இருக்கு? உடம்பு பூரா மனசு இருக்கு. மனசு நல்லா இருந்தாவே அவன் நடக்கிறது பிடிக்கிறதெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கு. உடம்ப பார்த்தாவே கண்டுபிடிக்கும், நல்லா சந்தோஷமா இருக்காயா. உள்ள இருக்க அப்பமெல்லாம் வந்துடும். லங்ஸ் நல்லா கிளீனா இருக்கும். ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ். ஹார்ட்டோட ரேட் 72, அது 150 கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வர்றது? எக்ஸசைஸ் பண்ணுங்க, தண்டால் பிஸ்கி எடுங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க, ஓடுங்க, யோகாசனம் பண்ணுங்க, நல்ல குழந்தைகளோட விளையாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. ஹார்ட் ஸ்பீடாக போகுது. ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின். அடுத்து லிவர். லிவருங்கிறது நமக்கு டீடாக்சிஃபைங் ஏஜென்ட். லிவருக்கு ஆகாரம் கிளைக்கோஜன், குளுக்கோஸ், கிளைக்கோஜன், நாட் நெய், எண்ணெய், சாராயம், பட்டை சாராயம், ஜின்னு, அது கிடையாது. அது லிவரை கெடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். நல்லா தண்ணி குடிங்க, ஃபேட் கம்மியாக இருக்க ஆகாரத்தை சாப்பிடுங்க, நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க, நார்மல் காய்கறிகள் சாப்பிடுங்க. லிவர் கெடாது. கெட்டுப்போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ணுற வேலை. லிவருங்கிறது கெட்டுப்போன சப்ஸ்டன்ஸு டீடாக்சிஃபை பண்ணி வெளியே தள்ளுறது. ஸோ லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிவர்னால வியாதி வருது. லிவரில் கேன்சர் வருது, லிவரில் பித்தப்பையில் கல் வருது, அது வேற. லிவர் சிரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். அதுக்கடுத்து கிட்னி. 2 கிட்னி இருக்குது. ஏன்னா ஒரு கிட்னி கெட்டு போனாலும் இன்னொரு கிட்னி இருக்குது. அதுக்காக கடவுள் 2 கிட்னி கொடுத்துருக்காரு. தினம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 லிட்டர் போகணும். மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி கெட்டு போகுது. ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை சாப்பிட்றோம், ஆன்டிபயோட்டிக் நாமளே சாப்பிட்றோம். இப்படியெல்லாம் பண்ண முடியாது. டாக்டரை அணுகாமல் மாத்திரைகள் சாப்பிடலாம். நார்மல் ஃபுட்டு அண்ட் நார்மல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க். பார்லி வாட்டர் சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, பொமக்ரனேட் ஜூஸ் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, பொட்டாசியம் இருக்கிறதுல, வெள்ளரி பழம் சாப்பிடுங்க, மாதுளை பழம் சாப்பிடுங்க, நல்லது, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கெடாது, லிவரும் கெடாது. ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும். அயன் இருக்கிற ராகி சாப்பிடணும். அயன் டேப்லெட் சாப்பிடணும். ராகி சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். அதுவும் பிரசவமான காரணத்தில் இருக்க பெண்களுக்கு 10 கிராம் குளுக்கோஸ், 10 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கணும். 8 கிராம் கீழே போச்சுன்னா ரத்த சோகை. அப்போ டாக்டரை பார்க்கலாம். உள்ள இருக்க அப்பமெல்லாம் வந்துடும். லங்ஸ் நல்லா கிளீனாக இருக்கும். ஹார்ட்டு கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ். ஹார்ட்டோட ரேட் 72, அது 150 கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வர்றது? எக்ஸசைஸ் பண்ணுங்க, தண்டால் பிஸ்கி எடுங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க, ஓடுங்க, யோகாசனம் பண்ணுங்க, நல்ல குழந்தைகளோட விளையாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. ஹார்ட் ஸ்பீடாக போகுது. ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின். அடுத்து லிவர். லிவருங்கிறது நமக்கு டீடாக்சிஃபைங் ஏஜென்ட். லிவருக்கு ஆகாரம் கிளைக்கோஜன், குளுக்கோஸ், கிளைக்கோஜன், நாட் நெய், எண்ணெய், சாராயம், பட்டை சாராயம், ஜின்னு, அது கிடையாது. அது லிவரை கெடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். நல்லா தண்ணி குடிங்க, ஃபேட் கம்மியாக இருக்க ஆகாரத்தை சாப்பிடுங்க, நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க, நார்மல் காய்கறிகள் சாப்பிடுங்க. லிவர் கெடாது. கெட்டுப்போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ணுற வேலை. லிவருங்கிறது கெட்டுப்போன சப்ஸ்டன்ஸு டீடாக்சிஃபை பண்ணி வெளியே தள்ளுறது. ஸோ லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிவர்னால வியாதி வருது. லிவரில் கேன்சர் வருது, லிவரில் பித்தப்பையில் கல் வருது, அது வேற. லிவர் சிரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். அதுக்கடுத்து கிட்னி. 2 கிட்னி இருக்குது. ஏன்னா ஒரு கிட்னி கெட்டு போனாலும் இன்னொரு கிட்னி இருக்குது. அதுக்காக கடவுள் 2 கிட்னி கொடுத்துருக்காரு. தினம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 லிட்டர் போகணும். மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி கெட்டு போகுது. ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை சாப்பிட்றோம், ஆன்டிபயோட்டிக் நாமளே சாப்பிட்றோம்.
இப்படியெல்லாம் பண்ண முடியாது. டாக்டரை அணுகாமல் மாத்திரைகள் சாப்பிடாது. நார்மல் ஃபுட்டு அண்ட் நார்மல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க். பார்லி வாட்டர் சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, பொமக்ரனேட் ஜூஸ் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, பொட்டாசியம் இருக்கிறதுல, வெள்ளரிப்பழம் சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க, நல்லது, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கெடாது, லிவரும் கெடாது. ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும். அயன் இருக்கிற ராகி சாப்பிடணும். அயன் டேப்லெட் சாப்பிடணும். ராகி சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். அதுவும் பிரசவமான காரணத்தில் இருக்க பெண்களுக்கு 10 கிராம் குளுக்கோஸ், 10 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கணும். 8 கிராம் கீழே போச்சுன்னா ரத்த சோகை. அப்போ டாக்டரை பார்க்கலாம்.